ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். ஃபஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வச்சுட்டு அப்புறம் பையனுக்குமே வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து குயிக்காக ரெடி பண்ணுற ஒரு பாஸ்தா தான். ரொம்ப ஈஸி, சிம்பிள், ரொம்ப டேஸ்ட் வந்து எம்மியாக இருக்கும். இன்றைக்கி வந்து பாஸ்தா வந்து நான் தனியாக வந்து பாயில் பண்ணலை. இது வந்து நான் குக்கரில் வச்சுருக்கேன். ஆனியன் மட்டும் இந்த மாதிரி சாப்பாக கட் பண்ணிவிட்டு டொமேட்டோ வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து பாஸ்தா சாஸ் ஆட் பண்ணுவாங்க, பட் நான் அதை வாங்கினதே இல்லை இது வரைக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து டொமேட்டோ பியூரே எடுத்துக்கும் போது நல்லா திக்காக இருக்கும். நமக்கு வந்து அந்த பாஸ்தாவில் நல்லா அந்த ஸ்பைசி வந்து சேர்ந்துருக்கும். ஸோ அது ஒரு சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட். அதுக்காக தான் நான் வந்து 2 டொமேட்டோ எடுத்து அதை நான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆனியனையுமே கட் பண்ணி வச்சுட்டு 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இது கூட வந்து 2 எக் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதும் எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் வச்சதுனால ஈஸியாக வந்து முடிஞ்சிட்டு ஒரு 3 விசில் வந்து கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டீம் போகிற வரைக்கும். ஸோ ஒரு பேனில் வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில், அதுக்கப்புறம் இது கூட வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து ஒரு எம்மியான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஒயிட் சாஸ்க்கெல்லாம் நம்ம பட்டர் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. பையனுக்கு வந்து ஒயிட் சாஸ் பிடிக்காது, ஒயிட் சாஸ் பாஸ்தா, அதனால தான் நான் வந்து பண்ணலை. ஸோ பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா க்ரீன் சில்லியும் ஆனியனும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்து நல்லாவே வதக்கிடலாம். இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 1/2 பாக்கெட் கிட்டே வந்து நான் அந்த பாஸ்தா எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான அளவு வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிடணும் இல்லையா டொமேட்டோ, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் குயிக்காக வந்து வதங்கிறதுக்காக. பாஸ்தா ஸ்டீம் போனதுக்கப்புறமா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கூல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன், இல்லைன்னா நல்லா ஒட்டிடும். இப்போது வந்து இதில் சேர்க்குற வந்து டொமேட்டோவும் நல்லா வந்து வதங்கிட்டு இப்போ வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுட்ரு, 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. அவ்வளோதான். ரொம்ப ஸ்பைஸியாக ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ லைட்டாக இருக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். இது கூட 2 எக் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 எக் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்து பெப்பர் வந்து க்ரஷ் பண்ணிக்கலாம். இதில் சால்ட்டு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பாஸ்தாவில் வந்து சால்ட்டு போட்டு தான் குக் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கணும். மசாலாவுக்கு தேவையான உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குக்டு பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா நல்லாவே உதிரியாக இருக்குது. குக்கரில் வச்சு கொஞ்சம் கூட குலையில பார்த்தீங்களா. ஸோ நம்ம ஸ்டீம் பண்ணோன்னே இம்மிடியேட்டாக நம்ம வந்து லைட்டாக அதை எடுத்து விட்டுட்டு நம்ம உடனே வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி நல்ல கூல் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பாஸ்தா வந்து ஒட்டி வந்து கட்டி ஆகாது. ஸோ இது வந்து சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வந்து பாஸ்தா வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பாக்ஸில் சர்வ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து டைம் ஆகிடுச்சு, மார்னிங் வந்து அதனால தான் டக்குன்னு குக்கரில் வச்சுட்டேன். ஏன்னா பாஸ்தா குக் ஆகிற கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, அதனால தான். ரொம்ப கலர்ஃபுல் எம்மியாக வந்து சூப்பராக வந்து பாஸ்தா வந்து குயிக்காக வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து கிரேப்ஸ் வச்சுருக்கேன் இன்றைக்கி ஃப்ரூட்டுக்கு. இந்த லஞ்ச் பாக்ஸ் தான் நான் வந்து இப்போ வாங்கியிருந்தேன் ஸ்கூலுக்காக. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மோத்திச்சூர் லட்டு வந்து செஞ்சிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். இன்ன வரைக்கும் நான் வந்து லட்டு வந்து செஞ்சதில்லை. ஒன்லி பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ருக்கேன். எனக்கு அந்த மோத்திச்சூர் லட்டு ரொம்ப பிடிக்கும் நார்மல் லட்டுவை விட. நான் இதில் வந்து கலர் மட்டும் ஆட் பண்ணலை, பட் உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த மோத்திச்சூர் லட்டில் அவ்வளோ கலர் வந்து தேவைப்படும் போல இருக்குது. அந்த கலர் கொண்டு வரணுன்னா நம்ம நிறைய கலர் ஆட் பண்ணணும். இல்லைனா குங்குமப்பூ இருந்தால் ஆட் பண்ணுங்கள். நான் கலர் சேர்க்கலை. பரவாயில்ல, கலர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து இப்படியே இருக்கட்டும். ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக வந்திருந்தது. ரெசிபி வந்து நான் அதனால தான் ஷேர் பண்ணல, ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து வாங்கியிருக்கிற இந்த செஃப்லைன் குக்வேர் கலெக்ஷன் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது கொஞ்ச நாள் முன்னாடியே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் வந்து நம்ம குக் பண்ணி அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ லேட்டாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த பேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 kgக்கு மேலே வரைக்குமே நம்ம வந்து சிக்கன் பிரியாணி பண்ணலாம் பெரிய பாட்டில்.
ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ் வந்து அவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது. கொஞ்சம் கூட அடிப்பிடிக்க மாட்டேங்குது. நமக்கு வந்து பயங்கர நல்ல கோட்டிங். நான் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இந்த அளவுக்கு பாட்டம் திக்னஸ்ஸாக இருக்குமா எஸ்எஸ்ஸில் அப்படின்னு. ஏன்னா எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து அடிப்பிடிக்கும் இல்லையா. ஆனால் இதில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து நல்ல ஒருத்துன்னு சொல்லலாம். இது வந்து இண்டக்ஷன் ப்ளஸ் கேஸ் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட லிட் வந்தது. அதுக்கு அடுத்த பாட் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அடுத்த சைஸு. இது மாதிரி 3 இது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சாஸ்பேன் கொடுத்துருக்காங்க, ஒரு நார்மல் பேன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த லிட் வந்து செம்ம ஹெவிங்க, ரொம்ப ஹெவியாக இருக்குது. எல்லா பாத்திரத்தோட பாட்டமும் நல்ல ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து குக் பண்ணும்போது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. நான் இண்டக்ஷன்லேயுமே வந்து குக் பண்ணிவிட்டு வந்து கேஸ் அடுப்புலேயுமே நான் வந்து குக் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த 3 பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு, அதுக்கப்புறம் ரசம், சாம்பார் இதெல்லாம் வச்சுக்கலாம். நான் வந்து பிரியாணியே பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் மற்ற எதுவுமே இன்ன வரைக்கும் நான் இன்னும் ட்ரை பண்ணல. ஃபஸ்ட்டு பெரிய பேன் வாங்கினேன் பார்த்திங்களா, அது மட்டும்தான். அது 1 kg, ஒரு 1.5 கிலோ கிட்ட நம்ம வந்து பிரியாணி பண்ணலாம். இதுமேல் இந்த பாத்திரம் எல்லாமே நான் வந்து கொஞ்சம் கிச்சனில் உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இனிமேல் வந்து எஸ்எஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலுமினியம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ எஸ்எஸ்ஐ இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஆஃபர் ரேட்டில் தான் எனக்கு கிடச்சிச்சு. இந்த செஃப்லைன் ப்ராடக்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. இது எந்த ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாது. நான் வாங்கினதை பர்சனலாக வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இது கூட வந்து இந்த கரண்டி, அதுக்கப்புறம் இந்த தோசை கரண்டி வந்துருந்துச்சு. பட் இது வந்து ரொம்ப லேஸாக தான் இருக்குது, அவ்வளோ குவாலிட்டியெல்லாம் கிடையாது. பட் மற்றபடி இந்த பாத்திரம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இது வந்து நான் குக் பண்ணணும், மற்ற எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்க்கணும். நீங்களும் வந்து செஃப்லைன் ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.